டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் நடக்கிற மேட்ச்ல எஸ்ஆர்எச் பேட்டர்ஸ் டெல்லி பவுலர்ஸ் பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டாங்க. அபிஷேக் சர்மா அவரோட 2வது IPL 100 ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாரு. எஸ்ஆர்எச்சோட டாப் ஆர்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த டாப் ஆர்டர் ஆல்ரெடி ஸ்கேரியா இருக்கு. இப்போ இவங்க பர்ஃபார்ம் பண்றதை பார்த்தா இன்னும் பவுலர்ஸ்க்குலாம் ரொம்ப பயமா இருக்கும். எஸ்ஆர்எச்சுக்கு இருந்த ஒரே ஒரு கன்சர்ன் அவங்களோட போலிங் மட்டும்தான். ஆனால் லாஸ்ட் சில மேட்சஸில் அவங்க சில சேஞ்சஸை பண்ணி அந்த போலிங் ஆர்டரையும் ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க. அவங்க டீமோட ஸ்பின்னர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக மதுசங்காவையும் ஜெராட் கோச்சையும் சைனும் பண்ணியிருக்காங்க. மதுசங்கா இந்த மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார்னா எஸ்ஆர்எச்சோட போலிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் ஆகிடும். இதுக்கப்புறம் யார் எஸ்ஆர்எச்சை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வச்சாலும் அவங்க பெரிய ரன்ஸை ஸ்கோர் பண்ணி ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிட்டும் போயிடுவாங்க. ஸோ இந்த IPLல எஸ்ஆர்எச்சோட கம்பேக் எப்படி இருக்கும்னா அவங்க டாப் 2ல முடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இப்போ பஞ்சாப் தான் டாப் ஸ்பாட்டை ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியுது. ரிமைனிங் 3 ஸ்பாட்ஸ் ஓப்பனாக இருக்கு. ஸோ இதுக்கு மேலே IPL நடக்க போகிற நிறைய மேட்சஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ உங்களோட வியூவை கமெண்ட்ல சொல்லுங்க.